ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நல்லவரே, கிருபை நிறைந்தவரே, துதிக்கு பாத்திரரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள, தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய ஏக்கங்கள், மனபாரங்கள், நாங்கள் நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு நம்ம பார்க்க போற சத்தியம், நமக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு உதவி தேவைப்படுது. இந்த உதவி, அந்த தேவைய நம்ம யார்கிட்ட கேட்போம்? நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப வேண்டியவங்க, நமக்கு நெருக்கமா இருக்கிற ஒரு உறவு கிட்ட என்ன செய்வோம்? கேட்போம். எதனால அவங்க கிட்ட அந்த உதவியையும் தயவையும் நம்ம கேட்கிறோம்? அந்த உறவு, அந்த தைரியம், அந்த நிச்சயம், நான் கேட்டா எனக்கு அவங்க என்ன செய்வாங்க? செய்வாங்க என்ற ஒரு நிச்சயம் இல்லையா? இந்த உலகத்தையே படைத்த சர்வ வல்லவர் உங்களுடைய என்னுடைய உறவுக்காக ஏங்குகிறார் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு நற்செய்தி இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு செய்தி. அவர் நம்மோடு எப்படி அவர் உறவு கொண்டிருக்கிறார், அந்த உறவினால் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம அதை குறிச்சுதான் பார்க்க போறோம். வாசிக்கலாம். ரோமர் 5:1-2. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் எதை பெற்றிருக்கிறோமா? சமாதானம் பெற்றிருக்கிறோம். எப்பொழுது சமாதானம் தேவை? அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாதான் சமாதானம் தேவை இல்லையா? உங்களுக்கும் இன்னொருத்தங்களுக்கும் இடையே ஒரு மன வருத்தம், ஒரு பிரிவு இருந்தாதான் ஒரு ஒப்புரவாகுதல் அங்க தேவை. ஒரு பிரச்சனை இருந்தாதான் அதுல சேருகின்ற இடம் ஒண்ணு தேவை. இந்த வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எதை பெற்றிருக்கிறோமா? சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த சமாதானத்தை பெறுகிறதுக்கு முன்னாடி மனிதனோட நிலைமை எப்படி இருந்தது? எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும்
மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் என்ன செஞ்சாரா? உயிர்ப்பித்தார். இந்த சமாதானத்தை பெறுகிறதற்கு முன்னாடி மனிதனோட நிலைமை இதுதான், மரித்த நிலைமை. மரித்த நிலைமை அப்படிங்கிறது இல்லாம போறது கிடையாது. அங்க வாழ்ந்து கொண்டுதான் இருப்போம். தேவன் அற்ற நிலைமை, தேவன் இல்லாத ஒரு நிலைமை, ஜீவன் இல்லாத ஒரு நிலைமை. நம்ம அதிகம் படிச்சிருக்கலாம், பெரிய பதவியில இருக்கலாம், நம்ம அதிக செல்வத்துல இருக்கலாம், ஒரு புகழ்ல இருக்கலாம், ஒரு அந்தஸ்துல இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவை நாம பெற்று கொள்ளல அப்படின்னு சொன்னா அது மரித்த நிலைமை தான். உலகத்துல உள்ள ஆஸ்தி, செல்வம், புகழ், உலகம் முழுவதும் ஒருத்தர் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஜீவன் இல்லை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இல்லை அப்படின்னா அதன் பலன் ஒன்றுமில்லை. ஏன்னா ஜீவன் யாருதான்? இயேசு கிறிஸ்து தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எவ்வளவுதான் பெரிய ஒரு புகழ்ல இருந்தாலும், எவ்வளவுதான் உலகத்தையே தன் கையில வச்சிருந்தாலும், இயேசு கிறிஸ்து இல்லை அப்படின்னா அது என்ன நிலைமைதான்? மரித்த நிலைமை தான், ஜீவன் இல்லாத ஒரு நிலைமை. அந்த ஜீவன் அல்லாத ஒரு நிலைமை எப்படி இருக்குது பாருங்க. எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். அக்காலத்திலே, அக்காலத்திலேனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத காலத்துல, இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வாக்குறுதி, அவருடைய வார்த்தைக்கு நாமெல்லாம் எப்படி இருந்தோமா? அந்நியர்களாக இருந்தோமா? அந்நியர்களா இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதை நம்ம உரிமை பாராட்ட முடியாது, அதை நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது, அதுல நமக்கு பங்கு கிடையாது, அது நமக்கு உரிமை கிடையாது. நம்மெல்லாம் அதுல தூரமா தான் நின்று கொண்டிருந்தோம். அதுல இன்னொரு வார்த்தை போடப்பட்டிருக்கும், நம்பிக்கை இல்லாதவர்களும். இந்த உலகத்துல நமக்கு நம்பிக்கைங்கிறதே இல்லாம இருந்துச்சாம். இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். தேவன் அற்றவர்களா நம்ம என்ன செஞ்சோமா? இருந்து கொண்டிருந்தோமா? ஏன் தேவன் அற்றவர்களா இருந்து கொண்டிருந்தோம் அப்படின்னா, ஆவியில் மரித்த நிலைமை. இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், கொலோசையர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும். அந்த அந்நியராய் இருந்த காலத்துல முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாய் இருந்தோமா. இதுதான் மரித்த நிலைமை. இயேசு கிறிஸ்து இல்லைன்னா மனுஷனோட நிலைமை இதுதான். வெளிப்புறத்துல அவங்க எப்படினாலும் இருக்கலாம், ஆனா உள்ள எப்படிதான் நிலைமை? எலும்பு கூடுதான். இந்த இடத்துல தேவன்கிட்ட ஒரு பிரிவோடு நாம இருந்து கொண்டிருந்தோம். தேவனுக்கு நம்மையில கோபம் இல்லை, நம்முடைய இயல்பு அவருக்கு எதிராக இருந்தது. ஒரு சத்துருவின் இயல்பை நம்ம பெற்றிருந்தோம். அந்த பாவம் நமக்கும் அவருக்கும் இடையே ஒரு பகையை உண்டாக்கி வைத்திருந்தது. அதனாலதான் லூக்கால சொல்லப்பட்டிருக்கும், வாசிக்கலாம், லூக்கா 2:14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. பூமியில சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை, மனுஷருக்கும் தேவனுக்கும் இடையே உறவு இல்லை, அது ஒரு உடைந்து போன ஒரு இடம். ஏசு கிறிஸ்து பிறப்பை குறிச்சு இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஏசு கிறிஸ்து பிறக்கும் போது தேவதூதர்கள் பாடின வார்த்தை, பூமியிலே என்ன உண்டாவதாக? சமாதானம். அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார்.
நமக்கும் தேவனுக்கும் இடையேயான உறவை சேர்த்து வைப்பதற்காக, ஒப்புரவாக்குவதற்காக, அந்த உறவை மறுபடியும் புதுப்பிப்பதற்காக. அங்கு ஆதாம் ஏதேன் தோட்டத்துல எந்த உறவை இழந்து போனாரோ அந்த உறவை மறுபடியும் புதுப்பிக்கிறதற்காக அவர் என்ன செய்தார்? வந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ வாசிக்கலாம் ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். நம்ம எல்லாம் மரித்த நிலைமையில இருந்து தேவன் எப்படி நம்மோடு கூட ஒரு சமாதானத்திற்கு வந்தார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அவர் போனா போகுதுன்னு சொல்லி நம்மள அவர் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அவர் பாவத்தோடு நம்மளை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அவர் எப்படி அன்புள்ளவரோ அவர் நீதியுள்ளவர். அந்த பாவத்துக்குன்னு ஒரு தண்டனை உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆனா நம்மை நாமே மீட்க முடியாத ஒரு இடத்துல நாம இருந்தோம். நம்மை கழுவுவதற்கு, நம்மை உயிர்ப்பிப்பதற்கு ஒரு பரிசுத்த இரத்தம் தேவை. அதை கொடுப்பதற்காக தேவன் மாம்சத்தில் அவர் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். பாவம் அறியாத அவர் நீங்களும் நானும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்யப்பட்டாரா? பாவமாக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது சுமத்தப்பட்டது. வசனம் சொல்லுது பாருங்க, ரோமர் 3:25. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். 26வது வசனம். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இந்த சமாதானத்தை எது பெற்று தந்திருக்கு? தேவனுடைய பாவத்தின் மீதான கோபத்தை எது சாந்தப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இந்த கிருபாதார பலி அப்படிங்கிறது ஆங்கிலத்துல அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தேவனுடைய கோபத்தை சாந்தப்படுத்துதல்னு அர்த்தம். அவருடைய கோபத்தை அமைதிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். மனிதர்கள் மேல இல்ல, மனிதர்களோட விளைவுகள் மேல. மனிதனை எது அடிமையாக்கி வைத்திருந்ததோ அந்த பாவத்தின் மீது அவருக்கு கோபம். எது நம்மை அவரிடமிருந்து பிரித்து வைத்திருந்ததோ அதன் மீது அவருக்கு கோபம். இந்த கோபத்தை போக்குற பலியாக, தேவனுடைய கோபத்தை சாந்தப்படுத்துகிற ஒரு பலியாக, கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை தேவனோடு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ மறுபடி வாசிக்கலாம் ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். இந்த நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்டிஃபைடு அப்படின்னு இருக்கும். நம்மை நியாயப்படுத்தி இருக்கிறாரா அவர். நீதி இல்லாம இருந்த நம்மை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? ஒரு செயலை செய்து அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் சும்மா நம்மளை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. சட்டப்படி, ஆவிக்குரிய சட்டப்படி என்ன தண்டனையோ அதை அங்கு கிறிஸ்துவின் மீது சுமத்தி அந்த செயலின் மூலம் நம்மை அவர் நியாயப்படுத்தி இருக்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய உறவுக்குள் நம்மை அவர் என்ன செய்திருக்கிறார்? பெற்றிருக்கிறார். ஹல்லேலூயா,
பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியத்தை நீங்க புரிந்து கொண்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தைரியமா உங்க பிரச்சனைகளை உங்களால என்ன செய்ய முடியும்? எதிர்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் தேவனிடத்துல நம்ம சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் நம்மை நியாயப்படுத்தி தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒருவர் அந்த செயலை செய்திருக்கிறார். தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருவர் ஒரு செயலை செஞ்சிருக்கிறார். தேவனுடைய கோபத்தை சாந்தப்படுத்தி நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். அவருடைய உறவுக்கு தகுதியுள்ளவராய் மாற்றி இருக்கிறார். இதுல சொல்லப்பட்டிருக்கிற சமாதானம் அப்படிங்கிறது உங்க பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய சமாதானம் இல்ல. தேவனோடு நமக்கு சமாதானம். மறுபடியும் அந்த உறவு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இழந்து போனதை திரும்ப பெற்றிருக்கிறோம். தேவன் அற்று இருந்த நாம் தேவனை திரும்ப பெற்று கொண்டிருக்கிறோம். அந்நியராய் இருந்த நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். மரித்திருந்த நாம் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நம்பிக்கை இல்லாமல் இருந்த நாம் நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்துக்கு போகக்கூடிய சமாதானத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டதுனால முதல்ல நாம பெற்றுக்கொண்டிருக்கிறது இந்த அவரோடு சமாதானம். ஒரு உதவி கேட்க போகணும்னா அந்த நபரோடு நமக்கு ஒரு உறவு இருக்கணும் இல்லையா? அவரை நம்ம புரிந்து வச்சிருக்கணும். அந்த நெருக்கம் இல்லாம அந்த உதவி அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன செய்ய முடியாது? தர முடியாது. ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு தேவையில நின்று கொண்டிருக்கிறீங்க. தேவன் எனக்கு எதிராக இல்லை, அவர் என் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார். தேவன் என் மீது கோபமாக இல்லை, அவர் என் மீது அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லை, அவர் என்னிடத்தில் சமாதானமாக இருக்கிறார். இது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு உலகத்தை எதிர்கொள்றதற்கு, உங்க பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு உங்களுக்கு என்ன வராது? பயம் வராது. ஏன் பயம் வருது? அவர் கோபமா இருப்பாரோ? அவர் ஏன் சார்பில் இல்லையோ? தேவன் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ? எனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ? அவரை பிரியப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும்? அவரை பிரியப்படுத்துறதுக்கு நீங்க செஞ்சதுனால அவர் உங்க மேல பிரியமா இல்லை. இயேசு கிறிஸ்து செஞ்ச செயலினால் அவர் உங்கள் மீது பிரியமாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 13:39. மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நியாய பிரமாணத்தினால நம்ம விடுதலையை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. நியாய பிரமாணத்தினால நம்மை தேவனிடத்தில் கொண்டு சேர்க்க முடியாது. நியாய பிரமாணத்தினால நம்மை பாவங்களற என்ன செய்ய முடியாது? கழுவ முடியாது. நியாய பிரமாணம் எதை உணர்த்தியதுன்னா தேவனுடைய இயல்பை, அவருடைய சட்டத்தை அது உணர்த்தியது. நாமெல்லாம் பாவிகள் என்பதை அது உணர்த்தியது. இந்த பாவம் செஞ்சா தண்டனை மரணம் என்பதை உணர்த்தியது. இதுல இருந்து மீட்கிறதற்கு நமக்கு மீட்பர் தேவை என்று நம்முடைய குறையை அது உணர்த்தியது. மீட்பரிடம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு டீச்சரோட வேலையை அது செஞ்சது. கலாத்தியர்ல போடப்பட்டிருக்கு. இதுல இருந்து நமக்கு மீட்கிறதுக்கு வழியே இல்லையேன்னு சொல்லி நம்முடைய பார்வை இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதற்காக அது என்ன செய்யப்பட்டிருக்குதா? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மறுபடி வாசிக்கலாம். மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இயேசு கிறிஸ்துவாலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. தேவன் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா, எப்படி நம்மை நீதிமானாக மாற்றி இருக்கிறார் அப்படின்னா, யாரு ஒருவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களோ
நம்மை பாவங்களற அவர் கழுவி இருக்கிறார். நமக்கான தண்டனையை அவர் சுமந்து கொண்டார். அவருடைய ரத்தம் நமக்கான விலையை செலுத்தி இருக்கிறது. அவர் மீட்பராக இருக்கிறார். தேவன் அவரை 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ பண்ணினார். அவரை என் இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லி யார் ஒருவர் சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது இதை ஏற்றுக்கொள்றீங்களோ, தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களை நீதிமானாக பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை போல அவர் உங்களை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா? பார்க்கிறாரா? ஏன்னா நம்முடைய விசுவாசத்தை தேவன் விரும்புகிறார். அதுக்கான மரியாதையை அவர் கொடுக்கிறார். குமாரனை நாம மேன்மைப்படுத்தும் பொழுது தேவன் நம்மை அங்கு உயர்த்துகிறார். இந்த விசுவாசம்தான் நம்மை கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக மாற்றுகிறது. கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசம். உங்களுக்கு இன்னொரு வசனம் சொல்றேன், ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. எப்படி நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? ஒரு ஜெபம் ஜெபிச்ச உடனே எனக்கு இது பதில் கிடைக்குமா? எனக்கு இதுக்கு தகுதி இருக்கா? இதை நான் பெற்றுக்கொள்வேனா? தேவன் எனக்கு இதை கொடுப்பாரா? எனக்கு இதை பெற முடியுமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு அந்த தகுதி என்ன செய்யப்பட்டிருக்குதா? கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம செயல்களினால் அல்ல. அந்த இரத்தம் நமக்கு அந்த தகுதியை பெற்று தந்திருக்கிறது. நீங்க என்ன செஞ்சீங்கிறத பொறுத்து இல்ல, நீங்க என்ன செய்யலங்கிறத பொறுத்தும் இல்ல. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா அதுதான் அர்த்தம். நான் இதெல்லாம் செய்யலையே, எனக்கு இது கிடைக்குமா? இப்படி நாம அந்த தகுதி என்ன செய்யல, பெறல. நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேனே, எனக்கு ஏன் கிடைக்கல? இப்படியும் அவர் அதை என்ன செய்யல, கொடுக்கல. அதனாலதான் அங்க பரிசேயன் ஜெபிக்கிறார். நான் வாரத்துக்கு இத்தனை தடவை உபவாசிக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் அந்த அநியாயக்காரர் போல நான் வட்டி வாங்கல, நான் விபச்சாரம் பண்ணல, நான் கொலை பண்ணல, அப்படி இருக்கிறதினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்றாரு. அங்க யாரு ரட்சிக்கப்படுறா? பரிசேயரா ஆயக்காரனா? பரிசேயர் யாரு? ஆலயத்துல வேதத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர். இந்த செயல்களின் மூலம் தேவன் நம்ம என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. இந்த செயல்கள் என்னை பாவங்களற கழுவ முடியாது. இந்த செயல் என்னை உயிர்ப்பிக்க முடியாது. இந்த செயல் என்னுடைய பாவத்தை போக்க முடியாது. அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரம்தான் அது என்ன செய்ய முடியும், போக்க முடியும். நான் என்ன செய்யலங்கிறதும் இல்ல, நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேங்கிறதும் இல்ல. அவர் என்ன செய்தார்? இதுதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த 2 கேட்டகரியும் தான் மக்களை குழப்புது. நான் இதெல்லாம் செய்யலையே, எனக்கு கிடைக்குமா? ஒரு தயக்கம் தேவன்கிட்ட வருகிறதற்கு. எனக்கு தகுதியே இல்லையே, என்னை அவர் ஏற்றுக்கொள்ளுவாரா? நான் பாவம் செஞ்சிருக்கிறேனே. அதனாலதான் அவர் நம்மை தேடி வந்தார். நம்மளாம் சரி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக தான் அவர் நம்மை தேடி வந்தார். நம்மளாம் சரியா இருந்தா அவர் தேடி வர வேண்டிய அவசியம் இல்லையே. மருத்துவர் யாருக்கு தேவை? நோயாளிகளுக்கு தான் மருத்துவர் தேவை. அதனாலதான் அவர் நம்மை தேடி வந்தார். நான் இதெல்லாம் செய்யலையே அப்படின்னு சொல்லி அங்கேயும் நம்முடைய செயல்கள்ல தான் என்ன வருது, நம்பிக்கை வருது. நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அதுவும் எங்கதான் நம்பிக்கை வருது, நம்ம மேல வருது. நான் தவறாம ஜெபிக்கிறேன், தவறாம நான் வாசிக்கிறேன், நான் இவ்வளவு நல்ல செயல் செய்யறேன், எனக்கு ஏன் இப்படி? இந்த அடிப்படையில தேவனிடத்தில் நாம் சமாதானத்தை என்ன செய்யல, தரல. நீங்க இந்த அடிப்படையில தேவன்கிட்ட தேடுனீங்கன்னா உங்களுக்கு பயம் வரும். நீங்க பைபிள் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். பைபிள் வாசிக்கலாட்டி உங்களுக்கு என்ன வராது, நம்பிக்கை வராது. நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க விசுவாசம் பெருகுற மாதிரி இருக்கும். நீங்க ஜெபிக்கலாட்டி உங்களுக்கு என்ன வராது, தைரியம் வராது. நான் ஆலயத்துக்கு போனா எனக்கு தைரியம் வரும், ஆலயத்தை விட்டு வெளியில போனா எனக்கு என்ன போயிரும், தைரியம் போயிரும். அதுக்காக இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல.
இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்துக்காக, அவரை அறிந்து கொள்றதுக்காக, அவரோட வார்த்தையோட இணைஞ்சிருக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இப்படி தேவன் நம்ம என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க இப்படி தேவனை அறிந்து கொள்ளும் போதுதான் உங்களுக்கு சந்தேகம் வருது. உங்க பிரச்சனையில அந்த விடுதலையை பார்க்கிறதற்கு உங்களுக்கு கால தாமதம் ஆகுது. ஏன்னா நம்பிக்கை எது மேல இருக்குது? நம்ம செயல்கள் மேல. நான் என்ன செய்யலைங்கிற செயல்கள் மேல, நான் என்ன செஞ்சிருக்கிறேங்கிற லிஸ்ட் மேல. நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேனே, ஏன் எனக்கு கிடைக்கல? இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? நீங்க எந்த செயலையும் செய்யாமல் இருக்கும் முன்பதாகவே அவர் ஒரு செயலை செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க செய்ய வேண்டிய ஒரே செயல் அவரை அறிந்து கொள்வதுதான், அவரை ஏற்றுக்கொள்வது. அவர் சொல்றத அப்படியே தாழ்மையா நீங்க ஏற்றுக்கொண்டு அவரை சார்ந்து கொள்வது. அவர் பிடித்து கொள்ற ஒரே ஒரு வேலையை மாத்திரம்தான் நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக மாத்திரமே தேவனிடத்தில் நாம் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். இன்னொரு வசனம் கலாத்தியர் 2:16. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் என்ன செய்யலையா, நீதிமானாக்கப்படல. சாத்தான் என்ன தெரியுமா செய்யறான்? தேவனை அறியாத பிள்ளைகளை அறிய விடாதபடி குருடாக்கி வச்சிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளை சத்தியம் தெரியாதபடி அவன் என்ன செஞ்சிருக்கிறான், குருடாக்கி வச்சிருக்கிறான். இந்த வசனத்தை மறுபடி வாசிங்களேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் என்ன செய்யப்படலையா, நீதிமானாக்கப்படல. ஆனா நாம எதை முன்னாடி வச்சிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவ வைக்க வேண்டிய இடத்துல எதை வச்சிருக்கிறோம்? நியாயப்பிரமாணத்தை வச்சிருக்கிறோம். கிறிஸ்துவை நம்ம சார்ந்திருக்க வேண்டிய இடத்துல நம்முடைய சுயத்தை சார்ந்து நிற்க வைக்கிறான். உங்க சுயத்துல நீங்க எங்கெல்லாம் நிக்கிறீங்களோ அங்கெல்லாம் விழுந்து போய் விடுவோம். நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நம்மளால என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் செய்ய முடியும். நம்மை பலப்படுத்துகிறதற்கு தான் அவர் வந்திருக்கிறார். அவனுடைய தந்திரங்களில் ஒன்று என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறத விட்டுட்டு, அவரை விசுவாசிக்க செய்கிற இடத்தை விட்டுட்டு நம்முடைய சொந்த பலத்துல நிற்க வைப்பான். இதுல நீ என்ன பண்ண போற? இதை எப்படி செய்ய போற? இதுல எப்படி வெளியில வரப்போற? இதுல எப்படி வெளியில வர முடியும்? இப்படி அல்ல. நாம வெளியில வருகிறது இல்ல. அங்க நான் கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார்? செய்து முடித்திருக்கிறார். நான் தனியாக இல்லை. நான் அதை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். உங்களை நீங்க கிறிஸ்துவோடு நீங்க பார்க்கணும். நீங்க தனியா இல்ல. தேவன் உங்களை அப்படிதான் பார்த்து கொண்டு இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள். வாழைப்பழம் பார்த்திருக்கிறீங்களா? அந்த தோலுக்கு உள்ள என்ன இருக்கும்? பழம் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போல கிறிஸ்துவுக்குள்ளதான் நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம தனியா இல்ல. அவனோட தந்திரம் கிறிஸ்துவை விட்டு நம்மளை பிரிச்சு காமிக்கிறது தான். நீ இதுல என்ன பண்ண போற? நான் ஒண்ணும் பண்ண வேண்டாம். எனக்கு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள் நின்று கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் யாரும் என்ன செய்யறதில்ல? நீதிமானாகிறது இல்ல. இயேசு கிறிஸ்துவின் கிரியையினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது அந்த சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. தைரியமா தேவனுடைய கிருபாசனத்தண்டைக்கு உங்களால என்ன செய்ய முடியும்? போக முடியும். தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டதினால், நம்மை அவர் நியாயப்படுத்தி இருக்கிறதினால், இயேசு கிறிஸ்துவின் செயல்களின் மூலம் நம்மை அவர் ஏற்றுக்கொண்டதினால் நாம பெற்றுக்கொண்ட முதல் பலன் தேவனிடத்தில் சமாதானம். தேவன் நமக்கு எதிராக இல்லை. தேவன் நம்முடைய சார்பில் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? நின்று கொண்டிருக்கிறார். தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு நாம அந்நியர்களா இல்ல. பழைய உடன்படிக்கையிலையும் அப்படிதான் இருந்தது. வாசிக்கலாம். சங்கீதம் 32:1-2.
எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இதுல பாவம் செய்யாதவன் பாக்கியவான்னு போட்டிருக்குதா? நல்லா பாருங்களேன் அந்த வசனத்தை. நீங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. அது உங்களுடைய கண்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அவர் செஞ்சதை உங்களால என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதனால நான் பாவம் செய்யறத நான் என்கரேஜ் பண்ணல. நான் சொல்ல வர்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இதுல பாவம் செய்யாதவன் பாக்கியவான்னு போட்டிருக்குதா? இல்ல. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். பழைய ஏற்பாட்டு காலத்துல விலங்குகளோட ரத்தம் பாவங்களை என்ன செஞ்சுதா? மூடிச்சான். அப்படி விலங்குகளோட ரத்தம் அங்க பாவங்களை மூடினத தேவன் இதன் மூலம் அந்த மக்களை ஆசீர்வதிச்சாராம். இதன் மூலம் அவர் என்ன செஞ்சாரா? அவருடைய பலன்கள் அங்க கொடுக்கிறார். ஏன்னா அது விசுவாசம். அவங்க தேவனை விசுவாசிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த விசுவாசம் அவங்களுக்கு அங்க நீதியை என்ன செய்து கொடுக்குது. ஆபிரகாம் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய பாவம் மூடப்படல, நம்முடைய பாவம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கழுவப்பட்டிருக்கு. அது ஒண்ணுமே இல்லாம சுத்தமாயிட்டு. நம்முடைய அக்கிரமத்தை அவர் என்ன செய்யாம இருக்கிறாரா? எண்ணாதிருக்கிறார். நம்முடைய பாவம் மூடப்படல, அது என்ன செய்யப்பட்டிருக்கு? கழுவப்பட்டிருக்கு. இப்படிதான் நம்ம பாக்கியவானா என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு உடன்படிக்கையில இருக்கிறோம் இல்லையா? இது நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு நிச்சயத்தை கொடுக்கும். அவர் என்ன பாவியா பார்க்கல, என்ன அவர் நீதிமானா பார்க்கிறார். என்ன அக்கிரமக்காரனா அவர் பார்க்கல, என்ன பரிசுத்தமானவளா பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன கரை படிந்த மகனாக அவர் பார்க்கல, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட மகனாக அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இது தெரிந்தால்தான் அந்த பாவத்தையே நீங்க மேற்கொள்ள முடியும். நம்ம சரீரத்துக்கு பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய இயல்பு கிடையாது. அவருடைய கிருபையில் தான் அந்த வல்லமை இருக்கிறது. இதை நீங்க விசுவாசிக்கும் பொழுதுதான், அவர் என்னை பாவங்கள கழுவி இருக்கிறாருங்கிறத நீங்க விசுவாசிக்கும் பொழுதுதான் அங்க கிருபை உங்க வெளிப்பட்டு உங்களை பாவத்துல இருந்து தூக்கும். ஆனா சாத்தான் என்ன செஞ்சிருக்கிறான்? இதெல்லாம் நீ விட்டாதான் தேவன்கிட்ட வரணும். இதெல்லாம் விடலன்னா தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இது எப்படி தெரியுமா இருக்கு? நடக்கவே இயல்பில்லாத ஒரு மனுஷனை நீ ஓடி போய் அந்த 100 மீட்டர் அந்த கோட்டை நீ தொடலன்னா உனக்கு மரண தண்டனைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவங்கிட்ட என்ன கிடையாது? நடக்கிறதுக்கு இயல்பே கிடையாது. ஆனா ஓடி போய் அந்த 100 மீட்டர் கோட்டை தொடலாட்டி உனக்கு மரண தண்டனைன்னா அவன் என்ன செய்வான்? அப்படிதான் நீ பாவத்தெல்லாம் விட்டுட்டு நீ தேவன்ட்ட வா, உன்னை ஏற்றுக்கொள்ளுவாருங்கிறதோட அர்த்தமும் அதுதான். அவர் இல்லாமல் நம்மால் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் நீங்க கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதனாலதான் அவர் அங்க பாவத்தை எண்ணலையா, பாவத்தை மூடப்படுறதை தான் அவர் பார்க்கிறார். ஏன்னா பாவம் அவருக்கு ஒரு பொருட்டு இல்ல, அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்து விட்டார். சிலுவையில ஒரு சொல்யூஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கழுவுறதுக்கு அவருடைய ரத்தத்தை கொடுத்து விட்டார். அதை மேற்கொள்வதற்கு அவர் கிருபையை அவர் கொடுத்து விட்டார். தேவனோடு நாம் சமாதானத்தை அங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். 2வது பலன் என்ன அப்படின்னா ரோமர் 5:2 அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை, அந்த சமாதானம் எதை கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கிருபைக்குள்ள நுழையக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்குதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது கிரேக்க மொழியிலலாம் இந்த வார்த்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மை அப்படியே அவருடைய சமூகத்துல கொண்டு போய் விட்டுருக்குன்னு அர்த்தம் போட்டிருக்கு. இந்த கிருபை என்ன செஞ்சிருக்குதா?
அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு போய் விட்டிருக்கிறது. அதான் ஸ்லாக்கியம்னு தமிழ்ல போடப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவனிடத்துல நம்ம சமாதானம் பெற்றிருக்கிறோம். யார் மூலமாகனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக. தேவன் நம் மீது கோபமாக இல்லை, அவர் சமாதானத்தோடு சந்தோஷமாக நம்மில் அவர் மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நம்மை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த சமாதானம் நம்மளை என்ன செஞ்சிருக்கு? அவர் நம்ம ஏற்றுக்கொண்டதினால் நம்ம எதை பெற்றிருக்கிறோம்னா அவருடைய கிருபைக்குள்ள போறக்கூடிய பாக்கியம், அவருடைய சமூகத்துக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். எப்படி அப்படின்னா விசுவாசத்தினால். இந்த விசுவாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்படி நான் சொல்றேன். ஏதாவது ஒரு எக்ஸிபிஷனுக்கெல்லாம் போகும்போது டிக்கெட் வாங்குவோம் இல்லையா? அந்த டிக்கெட் வாங்கினாதான் உள்ள என்ன செய்வாங்க? அனுமதி கொடுப்பாங்க. சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு டிக்கெட் வாங்காம உள்ள என்ன செய்ய மாட்டாங்க? விட மாட்டாங்க. அந்த டிக்கெட் வாங்கினா அந்த டிக்கெட்டை காமிச்சா போதும், நம்ம உள்ள என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். அது போல இந்த கிருபைக்குள்ள போகக்கூடிய டிக்கெட்டு தான் விசுவாசம். இந்த விசுவாசமும் நாம காசு பணம் கொடுத்து வாங்க வேண்டாம், ஒரு பேமெண்ட் கொடுத்தாச்சு. அவரோட ரத்தம் எவ்வளவு ஒரு ஈஸியா கொடுத்திருக்கிறாரு இல்லையா? இதுல ஏதாவது நம்ம செயல் இருக்குதா? கிருபைங்கிறது சின்ன விஷயமா பார்க்காதீங்க, அது ஒரு பெரிய வார்த்தை. அதோட அர்த்தம் நமக்கு தெரியல. தகுதியே இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு, இலவசமாய். இது தகுதி பார்த்தவரை கொடுக்கல. எனக்கு இந்த தகுதி இருக்கா கேட்கவே கேட்காதீங்க. அதுக்குதான் அதுக்கு பேர் என்னது? கிருபை. அந்த கிருபையில உங்களுக்கு தேவையான எல்லா மீட்பும் இருக்கிறது. இன்னைக்கு என்ன கட்டுகளோட இருக்கிறீங்களோ அதற்கான விடுதலை அதில் இருக்கிறது. என்ன தேவையில இருக்கிறீங்களோ அதற்கான ஜீவன் வாழ்வு அதில் இருக்கிறது. உங்களை அவர் விடுவிக்கணும்னு மாத்திரம் அவர் நினைக்கல, உங்களை விடுவித்து உங்களை மீட்டு கொண்டு உங்களுக்கு வாழ்வு கொடுக்க அவர் விரும்புகிறார். அதுவும் சின்ன வாழ்வுலாம் இல்ல, அவரோட வாழ்வை, நித்திய ஜீவனை கொடுக்க அவர் வந்தார். இது நான் பரலோகத்துக்கு போய் தான் அனுபவிக்கணும்னு இல்லை, இந்த உலகத்திலேயே நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகரா ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா இப்பொழுதே அந்த வாழ்வு ஆரம்பிக்கிறது. எந்த அளவு அவரை நீங்க அறிந்து கொள்றீங்களோ அந்த அளவு அந்த ஜீவன் இங்க வெளிப்படும். அந்த கிருபையில உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. அதனாலதான் வசனம் சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும். ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும். ஒரு தேவையில இருக்கிறீங்கன்னா அவர் வார்த்தை சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும். எனக்கு ஞானம் இல்லையே நினைக்கிறீங்களா? என் கிருபை உனக்கு போதும். உறவுகள் பிரச்சனையில இருக்கிறீங்களா? என் கிருபை உனக்கு போதும். இந்த போதுங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமா? கல்யாண வீட்டுல போய் சாப்பிட உட்கார்ந்துருக்கிறோம், சாப்பாடு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம தேவைக்கு அங்க வச்ச உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? போதும். அதுக்கு மேல நம்மளால என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. அதனால உங்க தேவைகள்ல, உங்க பிரச்சனைகள்ல, உங்க சூழ்நிலைகள்ல உங்க தேவைக்கும் அதிகமாக அதுல செயல்படுறதுக்கு அந்த கிருபை போதுமானதாக இருக்கிறது. அது சின்ன வார்த்தையா பார்க்காதீங்க. என் கிருபை உனக்கு போதும். உங்களுக்கு என்ன தேவைகள் தேவையோ அது கிருபையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நமக்கு ஒரு தேவை இருக்கு, ஒரு தயவு இருக்கு. நமக்கு நெருங்கிய ஒரு உறவு கிட்ட கேட்போம், ஒரு நெருங்கிய நண்பர்கிட்ட கேட்போம். ஏன்னா அந்த தைரியம், எனக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியம். இன்னொரு விஷயம் சொல்றேன், அவங்களால நினைச்சா கூட ஒரு சிலதை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஒரு லிமிட் தான். ஆனா என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்ற நம்முடைய நெருங்கிய உறவு, நம்முடைய பரம தகப்பன், அங்க அவர் விருப்பம் உள்ளவராக மாத்திரம் இல்ல, அதை நிறைவேற்றுகிற வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார். அவருக்கு விருப்பம் மாத்திரம் இல்ல, வல்லமையும் இருக்குது. அதுவும் சீக்கிரமாக அதை நான் நிறைவேற்ற நான் காத்திருக்கிறேன்னு சொல்றாரு. என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஒரு கமெண்ட் சொன்னா அவர் சும்மா நிக்க மாட்டாரு. அந்த வார்த்தைங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிரும்? செயல்பட ஆரம்பிச்சிரும். அதுதான் இந்த விசுவாசம். ஒரு டிக்கெட். இந்த டிக்கெட்டுக்கு ஒரு பேமெண்ட்டையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க,
உங்களுக்கு என்ன என்ன தேவையோ அந்த பில்லெல்லாம் நான் கொடுத்துட்டேன். உங்களோட வேலை என்ன? அந்த பொருளை வாங்கிட்டு எடுத்துட்டு வரணும். அது போல உங்களுக்கு என்ன என்ன தேவையோ அந்த விலை கிரயம் சிலுவையில் என்ன செய்யப்பட்டாச்சு? கொடுக்கப்பட்டாச்சு. இந்த விசுவாசம் தான் உங்களை கிருபைக்குள்ள கொண்டு போகும். அந்த கிருபையில போய் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க எடுக்கிறது தான். பலவீனன் பலத்தை பெற்றுக்கொள்வது. நமக்கு எந்தெந்த இடத்துல பிரச்சனைகளோ அவருடைய கிருபையை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறது. நோய்வாய்ப்பட்ட இடத்துல சுகத்தை பெற்றுக்கொள்றது. சமாதானம் இல்லையா சமாதானத்தை பெற்றுக்கொள்றது. சந்தோஷம் இல்லையா சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றது. நான் பாவத்துல நிற்கிறேனா அந்த இடத்துல பரிசுத்தத்தை வெளிப்படுத்த பெற்றுக்கொள்வது. சாப விடுதலை வேணுமா அந்த விடுதலையை அதுல பெற்றுக்கொள்றது. இந்த கிருபைங்கிறது எல்லாம் சேர்ந்த ஒரு பேக்கேஜ். அதுல எல்லாமே இருக்கு. நாம தான் அந்த டிக்கெட்டை வாங்கி என்ன செய்யணும்? உள்ள போகணும். அந்த விலையையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. இந்த தைரியம் நமக்கு எதுல இருக்குது? அவருடைய இரத்தத்தின் மீது. நிறைய வசனங்கள் இருக்கு. அந்த இரத்தத்தை குறிச்ச வசனங்கள் வாசிக்கலாம். எபேசியர் 2:13. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எப்படி இருக்கிறோமா? சமீபமா இருக்கிறோமா? அவருடைய பிரசன்னத்துல நிற்கக்கூடிய அந்த தகுதியை அவர் கொடுத்துட்டார். அவருடைய தயவை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி, அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற சலுகைகள், உரிமைகள், வாக்குறுதிகள், என்னெல்லாம் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி அவர் என்ன செஞ்சிட்டாரா? கொடுத்து விட்டார். அவருடைய பிரசன்னத்துல அது இருக்கு. ஒரு வசனம் நான் இன்னைக்கு வாசிச்சிட்டு இருந்தேன். உங்களை மீட்க கூடாத படிக்கு என் கரம் குறுகி போயிற்றோ, உங்களை விடுவிக்க கூடாத படிக்கு எனக்கு பலன் இல்லாமல் போயிற்றோ அப்படின்னு கேட்கிறார். வசனத்தோட அர்த்தம் புரியுதா? உங்களை மீட்க முடியாத படிக்கு என் கரம் குறுகி போயிச்சா, உங்களை விடுவிக்க கூடாத படிக்கு எனக்கு பலன் இல்லாமல் போயிச்சா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் ஏன் என்ன விசுவாசிக்காம இருக்கிறீங்கன்னு கேட்கிறார். இன்னைக்கு என்ன சூழ்நிலையில இருந்தாலும் உங்களை ரட்சிக்க கூடாத படிக்கு அவர் கரம் குறுகவில்லை. உங்களை விடுவிக்க கூடாத படிக்கு அவர் பலன் இல்லாமல் இல்லை. சர்வமும் அவருடைய பலத்துலதான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த சர்வ உலகத்துல ஒரு புள்ளி அளவு கூட நம்ம இருக்க மாட்டோம். நமக்கு பலன் கொடுக்க மாட்டாரா? பெரிய பெரிய பொருட்கள் உலகத்துல உள்ள அவர் படைத்த ஒவ்வொன்றும், சூரியன் பெருசு, பூமி பெருசு, நட்சத்திரங்கள் பெருசு. அவர் இதை எல்லாவற்றை காட்டிலும் ஒரு புள்ளியாக இருக்கிற, மண்ணாக இருக்கிற மனிதனை அவர் நேசிக்கிறார். மனிதனை விசேஷித்தமானவனாக படைத்திருக்கிறார். மனிதனை தன்னுடைய சாயலில் படைத்திருக்கிறார். நம்மை தாயை போல தேற்றுகிறேன்னு சொல்றாரு. உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உள்ளங்கையில் உன்னை நான் பொறித்து வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. பொறிச்சு வச்சிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? செதுக்கி வச்சிருக்கிறாரு. அது அழிந்து போகாது. நிரந்தரமா அவர் உள்ளங்கைக்குள்ளதான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாக்குறுதிகளுக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். விசுவாசத்தின் மூலம் இந்த கிருபைக்குள்ள நாம என்ன செய்யறோம்? போகிறோம். அடுத்து அவர் ஏற்றுக்கொண்டதினால், இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மை ஒப்புரவாக்குறதினால் நமக்கு கிடைச்ச பலன் என்னன்னா, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவனோடு நம்ம ஒப்புரவாக்கப்பட்டதுனால நமக்கு கிடைச்ச அடுத்த பலன் என்ன அப்படின்னா நம்பிக்கை. என்ன நம்பிக்கைனா, நம்ம குறைவுகள்ல நிறைவாகுங்கிற நம்பிக்கை இல்ல, நம்ம தேவைகள் சந்திக்கப்படுங்கிற நம்பிக்கை இல்ல. தேவனிடத்தில் எனக்கு ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு உறுதி, என் சார்புல நின்று கொண்டிருக்கிறாருங்கிற உறுதி, கான்பிடன்ஸ், நிச்சயம். அவரே என் சார்புல தான் நிற்கிறார் என்றால் எந்த சூழ்நிலை என்னை மேற்கொள்ள முடியும்? இந்த தேவ மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கை அப்படிங்கிறதுனா என்னன்னா, நம்ம நம்பிக்கை நம்ம மேல, சூழ்நிலைகள் மேல இல்ல, அவர் மீது. ஏன் அப்படின்னா எபிரேயர் 10:19 வாசிக்கலாம்.
ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அடுத்த வசனம், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால். அவருக்கு பூமியில நிலத்துல அவர் வழியை என்ன செய்யல? உண்டு பண்ணல. அவர் சரீரம் கிழிக்கப்பட்டதுனால அங்க ஒரு வழியை என்ன செஞ்சிருக்கிறாரா? உண்டு பண்ணி இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. எந்த தைரியத்துல நம்ம தேவன்கிட்ட போகணுமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். எனக்காக அது சிந்தப்பட்டிருக்கிறது, எனக்காக அது பரிந்து பேசி கொண்டிருக்கிறது, எனக்காக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இரத்தம் நமக்கு அந்த நம்பிக்கையை, அந்த உறுதியை அது கொடுக்கிறது. இந்த இரத்தத்தின் மூலம் என்றென்றைக்குமாக ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். பழைய உடன்படிக்கையில தேவனுடைய பிரசன்னம் எங்க இருக்குதோ அங்க ஒரு பெரிய விடுதலையை பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவருடைய மகிமை அங்க உடன்படிக்கை பெட்டி மேல இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டிய போர் நடக்கும்போது போர்க்களத்துக்கு தூக்கிட்டு போவாங்க. அங்க போர்ல இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்வாங்க? ஜெயிப்பாங்க. அந்த மகிமை எங்க இருக்கோ அங்க விடுதலை. அதோட அர்த்தம் அதுதான். அதற்கு பிறகு எருசலேம் தேவாலயத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த மகிமை இருந்தது. அது பக்கத்துல எல்லா மனுஷங்களாலையும் போக முடியாது. பிரதான ஆசாரியர் அப்படிங்கிற ஒருத்தரால வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரம் இரத்த சுத்திகரிப்பெல்லாம் செஞ்சுட்டு தான் அவர் உள்ள என்ன செய்யணும்? போகணும். அதுவும் அவருடைய இடுப்புல சணல் மாதிரி ஒரு கயிறு கட்டி இருப்பார், நீளமா இருக்கும். அவர் வர தாமதமாச்சுன்னா யாரும் உள்ள போய் பார்க்க கூடாது. அந்த கயிறை தான் பிடிச்சு என்ன செய்யணும்? இழுக்கணும். ஏன்னா அந்த இரத்த சுத்திகரிப்பு ஒழுங்கா இல்லாட்டி அவர் இறந்து போயிடுவாரு. அவரை இழுத்துதான் வெளியில என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அவருடைய மகிமை அப்படிப்பட்டது. அந்த மகிமை இப்போது உடன்படிக்கை பெட்டியில இல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்துல இல்ல, நமக்குள் இருக்கிறது. விசுவாசியுடைய ஆவியில் அந்த மகிமை இருக்கிறது. இதுதான் அந்த நம்பிக்கை. அவ்வளோ பெரிய விடுதலையை கொடுக்கிற அந்த மகிமை நமக்குள்ள இருந்தா நம்ம எப்படி நின்று கொண்டிருக்கணும்? எவ்வளவு தைரியமா நிக்கணும்? எவ்வளவு ஒரு விசுவாசத்தோட நிக்கணும்? நம்ம தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு நீ தைரியமா வான்னு சொல்றாரு. பயந்து பயந்து இல்ல, தயங்கி தயங்கி இல்ல, அழுது புலம்பி இல்ல, கலங்கி இல்ல, தைரியமா நீ வா. ஏன்னா நம்முடைய நம்பிக்கை இதுதான். அந்த தேவ மகிமை இப்ப எங்க இருக்குது? நமக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு 3 விஷயங்கள் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். தேவனோடு நம்ம ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்துல நம்ம சமாதானம் பெற்றிருக்கிறோம். 2வது, அந்த கிருபைக்குள்ள போகக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தின் மூலம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். 3வது, அந்த தேவ மகிமையை நம்ம பெற்றிருக்கிறோங்கிற நம்பிக்கையை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க இந்த வெளிச்சத்தை புரிந்து கொண்டு இப்போ உங்க பிரச்சனையை பாருங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு உங்க பிரச்சனை? ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் அவர் சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவர் யாருங்கிறத நீங்க அறிந்து கொண்டாலே அவர் கொடுத்த வாழ்வு உங்களுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிச்சிரும்? வெளிப்பட ஆரம்பிச்சிரும். பிரச்சனைகள் அவருக்கு தெரியுது கிடையாது. ஒன்றுமே இல்லாத இடத்துல உலகங்களை உருவாக்கியவர், வெறும் மண்ணினால் மனிதனை உருவாக்கியவர், அந்த சராசரங்களை உருவாக்கி பூமி அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? இதே மாதிரி நம்ம தொங்க வைக்க முடியுமா? எந்த சயின்டிஸ்டாலையும் முடியாது. அவர் படைச்ச ஒவ்வொரு பொருளும் உயிரினங்களும் பிரமிக்கத்தக்க வகையில இருக்குது. அத மனுஷனால ஆராய முடியாது. அதுக்கு புத்தி கிடையாது, நமக்கு புரிந்து கொள்ளவும் முடியாது. நம்முடைய சூழ்நிலைகள் அவருக்கு ஏமாத்திரும். வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டு பண்ணுகிறவர். ஒரு வார்த்தை சொல்லுது, நீ தைரியமா என்கிட்ட வா,
ஏற்ற சமயத்துல இரக்கத்தை பெறவும், சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் நீ கிருபாசனத்தண்டைக்கு வா. ஏன்னா என்னிடத்தில் நீ சமாதானத்தை பெற்றிருக்கிறாய். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் அந்த சமாதானம் உனக்கு கிடைத்திருக்கிறது. ஓ செயல்கள்ல இல்ல. இந்த விசுவாசத்தின் மூலம் கிருபையில நுழையக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம என்ன செஞ்சிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றியப்பா. எத்தனை பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் நாங்கள் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். கிருபைக்குள் விசுவாசத்தின் மூலம் செல்லக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த நம்பிக்கை, தேவ மகிமையை பெற்றிருக்கிறோம் என்ற நம்பிக்கை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் ராஜா. ஒரு அழகான சத்தியத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த மகிமையான சத்தியம் எங்களுடைய கண்களை தெளிவிக்கிறதாக இருக்கிறது. எங்கள் பயத்தை அது போக்குகிறதாக இருக்கிறது. தேவன் எங்கள் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார் என்ற தைரியத்தை அது தருவதாக இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு பேசியதற்காக நன்றி. இடைப்பட்டதற்காக நன்றி. திடப்படுத்தியதற்காக நன்றி. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. அவங்க சரீரம், அவங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவ சாப நோயின் கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை, தேவ ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரது சரீரம் வாழ்விலும் நான் கட்டவிழ்கிறேன். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது இருதயத்தையும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுக்களாய் காத்து கொள்கிறதற்காய் நன்றி. தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து முன் செல்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.